அவருடைய நீதியை தேடுங்கள், உங்கள் சுய நீதி இல்லை. அவர் கொடுக்கிறார். இந்த குமாரன் பூமியிலே வாழ்ந்து சம்பாதித்து அவர் தான் நீதி உள்ளவர். அவர் நீதியை வைத்து தான் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். அவருடைய நீதியை கொண்டுதான் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக தான் உங்களை மானாய் பார்க்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்களை உங்களுக்காக அவர் ரத்த சிந்தி மரித்தார். அது நீங்களே ரத்த சிந்தி மரித்தது போல நீங்கள் உங்கள் பாவத்துக்கான தண்டனையை செலுத்தினது போல பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த வாழ்க்கை, பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையாய் உங்களுடைய நீதியாய் பார்க்கிறார். அதுதான் தேவ நீதி. நீங்கள் இயேசு விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏனென்றால் உங்கள் பாவங்களுக்காக இயேசு ரத்த சிந்தி மரித்து விட்டார். அவரை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நீதி உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். அதுதான் தேவ நீதி. இந்த நீதியை தேடுங்கள் சொல்றார். இன்றைக்கு இயேசு விசுவாசி கூட அவருடைய நீதியை தேடாமல் இயேசு விசுவாச ரட்சிக்கப்பட்ட சொல்லி தாங்கள் நீதிமானாக நீதி செய்ய முடியாது, தேவனுக்கு நீதிமானாக இருக்க முடியாது, தேவனை நீதிமான் சொல்ல முடியாது சில கிரியைகளை செய்கிறாங்க. நீதியை சம்பாதிக்க கிரியைகளை செய்கிறாங்களே, அந்த நீதியை தேடினால் அது அவருக்கு முன்பாக உதவாது. அவர் கொடுக்குற நீதியை தேடி அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இலவசமாக அந்த நீதியை நீங்கள் தேடுங்கன்னு சொல்கிறார். அந்த நீதியை தேடி அதுதான் தகுதி. அந்த நீதி என்ன? தேவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி எது? இயேசு கிறிஸ்து நீதி தான். இயேசுனுடைய ரட்சகர், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மீட்பு என்று இயேசுவே விசுவாசித்து இயேசுவே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் தேவ நீதி. அவர் மூலமாக பிதாவின் சமம் நிற்கிறது தான் தேவ நீதி. அவரை சார்ந்து வாழ்வது தான் தேவ நீதி. அவரே எல்லாம் என்று சொல்லி அவருடைய எல்லாமே அவர் என்று சொல்லி அவருக்குள்ளாக தான் எல்லாமே எனக்கு இருக்குது, அவரே என்னுடைய எல்லாம் பரிபூர்ணம் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ்வதுதான் தேவனி. அந்த நீதியை தேடுங்கள் சொல்றார். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசுவை விசுவாசிக்கார், இயேசுவை தேடுங்க, இயேசு விசுவாசத்தங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அவருடைய நீதியை கொண்டு நீங்கள் நற்கிரிகள் செய்யுங்க. நம்ம எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும், வேதவாசம் சொல்ல காரியம் செய்யணும். ஆனால் அந்த செய்கிற காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணாது. இயேசுவை விசுவாசித்து அவர் கொடுக்குற நீதியை கொண்டு அவர் தான் நம்ம நீதிமான் ஆக்குறார். நம்ம செய்கிற கிரியை நம்ம நீதிமான் ஆக்கலை, அவர் நம்ம நீதிமான் என்று சொல்லிவிட்டால் நாம் நீதிமான் ஆகிவிட்டோம். ஆக நான் நீதிமான் என்று எண்ணி அந்த நீதியை கொண்டு நாம் நற்கிரிகளை செய்ய அவர் என்ன சொல்கிறார் அதை செய்ய வேண்டும். அது மாத்திரல ஆங்கில திருப்பி வருது எது ஈஸ்ட் வெர்ஷன்ல எப்படி வருது, God's kingdom and doing what he wants you to do. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அது சொல்கிறது ஆங்கிலத்தை எப்படி சொல்கிறா, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்ல அதை செய்யுங்க, அதுதான் அவருடைய நீதியை தேடுவது அப்படி சொல்கிறாரு. காட்ஸ் கிங்டம், வாட் யூ மஸ்ட் நீடட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எது ரொம்ப தேவை, உங்களுக்கு முக்கியமான தேவை எது, தேவனுடைய ராஜ்யமும் அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறார் அதை செய்வது தான் என்று சொல்லி இந்த ஈஸி வெர்ஷனில் அப்படி வருது. இந்த வசனத்தை நீங்கள் அதில் வாசி பார்த்தீங்கன்னா டூயிங் வாட் ஹீ வாண்ட்ஸ் யூ டு டூ, அவர் உங்களுக்கு என்ன செய்வார் அதை செய்யுங்க, அதை செய்வது தான் தேவ நீதியை தேர்வு சொல்கிறார். அப்போது இன்றைக்கு நான் சொல்கிறது போல் தேவனுடைய ராஜ்யம் இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய நீதியை கொண்டு அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அவருடைய நீதியை கொண்டு செய்யுங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய தகுதி, நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்லி காரியங்களை செய்யாமல் அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்ல அதை செய்யுங்க. அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் நற்கிரிகளை செய்ய வேண்டும். நீங்கள் நற்கிரியை செய்கிறது உங்களுக்கு தகுதி அல்ல, அவர் உங்களை நற்கிரியை செய்ய தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நான் அந்த தகுதி அவர் தான் எனக்கு, ஆகவே நான் நற்கிரியை செய்ய என்னை நீதிமான் ஆக்கிட்டார், என்னை தேவனுடைய பிள்ளை ஆக்கிட்டார், என்னை மீட்டுட்டார், என்னை பரிசுத்தமாக்கிட்டார். ஆகவே நான் நற்கிரியை செய்கிறேன்னு சொல்லி நற்கிரியை செய்ய மற்றவர்கள் என்னை அவர் அன்பு கூர்ந்தார், எனக்காய் அவர் அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்து எனக்காய் அவர் நன்மைகளை செய்திருக்கிறார், ஆக நான் மற்றவர்கள் நன்மை செய்கிறேன். அந்த நீதியை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். அது மாத்திரம் அவர் உங்களிடத்தில் என்ன சொல்கிறார், உங்களுக்கு என்ன சொல்கிறார், உங்களை எதற்காக படைத்திருக்கிறார், உங்களுக்கு என்ன தாளம் கொடுத்து, உங்களுக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறார், உங்களிடத்தில் பர்டிகுலராக என்ன செய்ய சொல்கிறார், இந்த நாட்டில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்திலே இந்த காலத்திலே அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார், எப்படி அவர் உங்களிடத்திலே உங்களை என்ன செய்ய சொல்கிறார் தெரியும்னா அவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பது அவரே இருதயத்தின் விருப்பங்களை அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வாசம் சொல்லுது. Delight yourself in the Lord and he will give you the desires of your heart அப்படின்றார். இருதயத்தின் விருப்பங்களை அவர் அருள் செய்கிறார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது தரான்னு சொல்ல, எதை விரும்ப வேண்டுமோ அந்த விருப்பத்தை அவர், எதை விரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் தருகிறார். அதே பிலிப்பியரில் பவுல் சொல்கிறாரு, தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் ஆங்கில வேதத்தில் அதை செய்யக்கூடிய வல்லமையும் தருகிறார் சொல்லி வருகிறது. அப்போ இப்படி தான் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும். நம்ம என்ன செய்ய சொல்கிறார் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? நம்ம அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியாக அவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது, அவரோடு நேரம் செல்லும்போது
அவர் வேத வசனம் வாசிப்பது தியானிப்பது துதித்து ஆராதிப்பது மூலமாய் அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை ஊற்றுவது மூலமாய் அவரிடத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவரே நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குறார். அது தயவுள்ள சித்தமான விருப்பம் என்று வசனம் சொல்கிறது. அந்த விருப்பத்தையும் அதை செய்யக்கூடிய செய்கையும் வல்லமை அவரே தரார். அதை நீங்கள் செய்யும் பொழுது அவர் தருகிற அந்த விருப்பத்தை, அவர் தருகிற அந்த செய்கையும் அவர் என்ன செய்ய அதை நீங்கள் செய்யும் பொழுது அப்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்பட சொல்றார். தேவராஜ்யம் இயேசுவை நீங்கள் தேடும்போது, அவர் கொடுக்கிற நீதியை நீங்கள் தேடும்போது, அவர் கொடுத்த நீதியை கொண்டு அவர் உங்களிடத்தில் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். இந்த மத்திய 6ஆம் அதிகாரம் இந்த கான்டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உணவுக்காக, உடைக்காக, தண்ணீருக்காக கவலைப்படுறாங்க. அவங்க அதெல்லாம் கவலைப்பட்டு அதையே தேடுறாங்க. எது தேவையோ, எதுக்காக கவலைப்படுறாங்க அதை தேடுறாங்க. இது அண்ணாணிகள் உலகத்தார் வழக்கம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை அதை தேடாதீங்க. உங்கள் தேவையை சந்திக்கிற தேவனை தேடுங்க, அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவர் நீதியை தேடுங்க. அவர் உங்களிடத்தில் என்ன செய்ய சொல்கிறார், உங்களிடத்தில் உங்களை எதற்காய் படைக்கிறார், எதற்காய் தாளந்து வரங்களை கொடுத்துறார், உங்களை எதற்காய் நீங்கள் இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறார், நீங்கள் என்ன செய்யணும் அவர் சொல்கிறார். அதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறதோ, உங்களுக்கு எது உங்களுக்குள்ள விருப்பமாய் உண்டாக்கி ஏவுதல் பண்ணுகிறார், உந்தி தள்ளுகிறார், அதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ, எது தேவை என்று தேடுகிறீர்களோ, சரீர சுகமோ, பொருளாதார ஆஸ்வாதமோ, மற்ற என்ன காரியத்தை நீங்கள் தேடினாலும், சமாதானமோ, சந்தோஷமோ, ரட்சிப்பு, மற்ற எப்படிப்பட்ட ஆஸ்வாதத்தை தேடினாலும் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் இயேசுவை தேடுங்க. தேவராஜன்னா இயேசுவை விசுவாசிங்க. அவர் கொடுக்குற நீதியை தேடுங்க. அவர் கொடுக்குற நீதியை பெற்றுக்கொடுங்க. அவர் தான் என்னுடைய தகுதியை பெற்றுக்கொடுங்க. அந்த தகுதியை கொண்டு அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றார், உங்களை என்ன செய்ய சொல்கிறார். இயேசுவுக்கு தான் என்ன செய்ய சொன்னார், பூமியில் வந்து ரத்தம் சிந்தி மறைக்கிறது தான் அவருடைய சித்தம், இதான் அவருடைய கோல். இதற்காகவே தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றார். இதுதான் என்னுடைய போஜனமாக சொல்றாரா. ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த போது அவரை தேவன் உன்னதங்கள் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். எல்லாரோட முழங்கால் உடன்படி செய்திருக்கிறார். அதுபோல உங்களிடத்தில் அவரை உங்களை என்ன செய்ய சொல்ல அதை நீங்கள் செய்யும்போது, ஒவ்வொரு நாள் அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த சந்தோஷத்தை பிரவேசிப்பீங்க. நீங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு இயங்கிக் கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு சந்திக்கப்படும். உணவு தேவையோ, பொருளாதார தேவையோ, சுக தேவையோ, எல்லா தேவைகளும் அவர் உங்களுக்கு என்ன செய்ய அதை நீங்கள் செய்யும்போது இதெல்லாம் உங்களுக்கு சந்திப்படாக. இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் உங்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அதற்காக அதை சால்வ் பண்ண, அதை தீர்வு பண்ண, அதற்காக அதை சரி செய்ய நம்ம என்ன செய்யலாம் சொல்லி அதற்காக உங்கள் நேரத்தை செலவிடாமல் தேவனை தேடுங்க, தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க, அவர் சமூகத்தில் அவர் வார்த்தையை தேடுங்க, அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு அவர் நீதியை தகுதியாக கொண்டு அவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அவர் உங்களை என்ன செய்ய சொல்ல அதை நீங்கள் செய்யும்போது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த தேவைகள் சந்திக்கப்படும். எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆக இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் இப்படி தேவனோட ராஜ்ய நீதி தேடி அவர் கொடுக்குற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று வாழக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார்.